அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஒரு அருமையான டேஸ்டான குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ரோல் சமோசா. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்ப்போம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். இதில் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டுமே துருவி தான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். அடுத்தது 1 பச்சை மிளகாய், அதை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்தது 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும். அடுத்தது மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன், எல்லாம் ஒன்றா மசாலா எல்லாம் ஒன்றா பிசைஞ்சு இது பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இது எப்படி உருட்டணும்னு நான் காமிக்கிறேன். இப்போது கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கணும். எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரோல் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு உருண்டை மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தின்னாக நல்லா தேய்ச்சி எடுத்துட்டுருக்கேன். இப்போ ரோல் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் வச்சு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நாம் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே. இப்போ எல்லாமே ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போடணும். அப்படியே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆனது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த சடசடப்பு அடங்கிரும், ஓரளவு அந்த சத்தம் அடங்கிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். அருமையான பொட்டேட்டோ ரோல் சமோசா ரெடியாக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு டொமேட்டோ கெச்சப் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டு சாப்பிட்டோம்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்கிட்ட சொல்லுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.